பாட புத்தகங்களில் சோஷியல் ஸ்டடீஸில் நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதி போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லித்தர தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தமிழகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறையை சார்ந்த கோவில்கள் சூறையாடப்படுகிறது. பந்தநல்லூரில் அது என்ன சிலைகள் காப்பகமா, விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சலம். அங்கு இருக்கின்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் சொல்றார், ஹெச் ராஜா சொல்லலை, பிஜேபி லீடர்ஸ், இந்து முன்னணி RSS லீடர்ஸ்லாம் யாரும் சொல்லலை. 900 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சிலைகளை பாதுகாக்க துப்பில்லாத வக்கில்லாத ஒரு அரசாங்கம் அங்கு இருக்கின்ற விலை உயர்ந்த சிலைகளை எல்லாம் எடுத்து விற்றுவிட்டு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு போலி சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அரசாங்கம் சொல்லுகிறது. ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் சொல்கிறார்கள். சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு பேசினவங்க, படத்தில் சொன்னவங்க, அங்கே கொடுக்குற பெரம்படி பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஈஓ ராமச்சந்திரன், கிளர்க் ராஜா, ஜேசி கஜேந்திரன், அந்த ஈஓ காமராஜ், இவர்களெல்லாம் நம்ம இந்தியாவில் ஜுடிஷியரியுடைய மந்த நிலை நீதித்துறை. அதனால் இவங்களுக்கு தண்டனை எப்போ கிடைக்கிறது? அதனால் நான் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. இங்கேயும் சிங்கப்பூரில் இருப்பது போல் பெரும்படி வேணும். என்ன, முன்னாடி மர்மஸ்தானத்தை பாதுகாத்து பின்னாடி நிர்வாணமாக்கி 5 பெரம்படி கஜேந்திரனுக்கு கொடுக்க வேண்டாமா? என்ன அயோக்கியத்தனம்! இந்த பி சிதம்பரம்னு ஒரு ஆள், பாவம், அவருக்கு பையன் மேலே நடந்துருக்கிற அவர் வீடு நடக்கிற ரைடுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது மென்டலி. அவர் சொல்ல, இப்போ பராசக்தி படம் வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டார். இப்போ பராசக்தி படம் வந்ததுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கோவில் கொள்ளையர் கூடாரமாக இருக்கக்கூடாது, அரசே வெளியேறும் அப்படின்னு அரசாங்கத்தை மென்னியை பிடிச்சி வெள்ளதில்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான, அதாவது இந்த HRMC டிபார்ட்மெண்ட்டே ஒரு அரசாங்கங்கிறேன்னா. இந்த 38,420 கோவிலும் பட்டியலை படித்து சொல்ல முடியுமா இந்த மந்திரியால்? ஒன்றும் வேணாம். இந்த கிரிமினல் கஜேந்திரன், அந்த கஜேந்திரன் கிரிமினலுக்கு அவருக்கு இன்சார்ஜில் கொடுத்த 250 கோவில் பேர் மனப்பாடமாக தெரியுமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பேசி இன்றைக்கி 2200 பேர் மீட்டு இருக்கோம். எல்லா மீனவர்களும் ஒருவர் விடாமல் மீட்கப்படுவார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடலோர காவல் பணியும் முழுமையாக நாம் இதில் ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏற்கனவே அலர்ட் பண்ணியும் இதை பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலே மாநில அரசாங்கம் தவறி இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. விஷால் நிற்கிறதுனால என்ன பின்னாடி வரப்போகிறது? அவரோட சண்டைக்கோழி பிரச்சனை மக்களுக்கு தெரியும். டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு, இது எல்லா விஷயமும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் பிஜேபிக்கு எந்த பின்னடையும் இல்லை. இது எடுத்து சொன்னாக்கா அதனால தான் ராஜா தான் ரைடு பண்ணான்னு சொன்னால் அதை பற்றி ஐம் லீஸ்ட் பாதர். இப்போ நான் வர்றதை கூட பார்த்தேன். இந்த என்ன ரைஸ் மில்லு, அதுக்கு அனுமதி கொடுத்த அரசு அதிகாரிகளுடைய கையை துண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் கொண்டு வருமா? என்ன அராஜகம்! வடிகாலில் பூராத்தையும் நீங்கள் வீட்டு மனை அங்கே போர்டு ஒட்டியிருக்காங்க, டிடிபி அப்ரூவல். டிடிபி எப்படி அப்ரூவல் கொடுத்தது? நான் கேட்குறேன், நஞ்ச நிலத்தில் எப்படி ரைஸ் மில் வந்திருக்கு? நான் என்ன சொல்கிறேன், மக்கள் தங்கள் எதிர்காலம் அடுத்த சந்ததி பற்றி கவலைப்படுவார்கள் என்று சொன்னால் கரு நாகராஜன் வெற்றி பெறுவார்.